ஹலோ கைஸ், ஜப்பானில் பிசி கேம் கண்ட்ரோல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி விட்ருவாங்க. டெலிவரி ஆன பிறகு வெளியில் வச்சுட்டு போயிடுவாங்க கொரோனாவிலேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் இருந்தபடியே இருக்கும். ஓகே, அதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். நிஹோன் தான் அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. இது வந்து பிசி அப்புறம் மொபைல் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டுடலாம். சார்ஜ் போட்ட உடனே ஒரு 3 பாயிண்ட் வந்து ஆல்ரெடி சார்ஜ் போட்டு வச்சுருந்தாங்க. சார்ஜிங் வந்து ரெட் கலரில் வச்சு அதை லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ ஒரு கேம் வந்து ஐபேடில் விளாண்டேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. மறுபடியும் பிசியில் டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணியும் விளாண்டேன். ஸோ டேரெக்டாக கனெக்ட் பண்ண பிறகு ராக்கெட் லீகை வந்து விளாண்டு பார்த்தேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ பிசி அப்புறம் ஐபேட்லேயும் ஒர்க் ஆச்சு. அப்புறம் ப்ளூடூத் மூலமாகவும் கனெக்ட் பண்ணி விளாண்டு பார்த்தேன் பிசியில். அதுவும் ஒர்க் ஆச்சு நல்லாவே. கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஜப்பான் வந்தீங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. இந்தியாவில் இது வரல. இது வந்து மெத்தட் வந்து சேம் தான். நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரோல் வாங்கினா இதுதான் மெத்தட். வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பானில் ஒரு கண்ட்ரோலர் ஆர்டர் போட்டேன். ஸோ வெளியில் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். டேய் என்ன ஓகே, கண்ட்ரோலரை இப்போ எடுத்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓ இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே வச்சுட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓப்பன். ஏ என்னது இது? கண்ட்ரோலர் சொல்லு. கண்ட்ரோலர், வயர்லெஸ் கண்ட்ரோலர். ஸோ அப்ளிகபிள் டு SW ஹோஸ்ட், கம்பேட்டிபிள் வித் பிசி பிளாட்ஃபார்ம். அப்புறம் பிசி எக்ஸ்பர்ட்ஸ் எதுக்குள்ளலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் போடலை. ஒரு ஹேண்டில் USB கேபிள், யூசர் கைட் இருக்குது. சார்ஜிங் கரண்ட்டு 330 mAh. சார்ஜிங் வோல்டேஜ் DC 5 வோல்டேஜ், லித்தியம் பாலிமர் பேட்டரியா. நோ வைப்ரேஷன், நோ லைட். ஒர்க்கிங் கரண்ட் வந்து வெறும் 20 mAh. ஓ, நோ வைப்ரேஷன், நோ லைட்னா இவ்வளோ கம்மியாகுது. ஸ்டாட்டிக் கரண்ட் டியூரிங் அவுட்புட் 8 மைக்ரோ. ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேட் இன் சைனா. சூப்பர். ஓ எடு வெளியில். USB கேபிள், யூசர் மேனுவல். ஏ லைட்லாம் எரியுதுடா வெளியில் எடுக்கிறப்ப. சுகோய் சுகோய்னு இங்கே பாரு. நிஹோன் இங்கே பாரு. என்ன ஒரு USB கேபிள் ஒன்று வந்துருச்சு. கூடவே சார்ஜ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சார்ஜு 3 பாயிண்ட் வந்து சார்ஜ் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் லைட் இருக்குது சார்ஜ் ஏற்றுறப்ப. கண்ட்ரோலருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்தி 3 செகண்டுக்கு பிடிங்க. 3 செகண்டு பிடிக்கிறப்ப இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகுதுன்னு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ப்ரோ கண்ட்ரோலர்னு வந்துருச்சு பாருங்கள். மறுபடியும் காட்டுறேன். ஸ்டாப் பண்ணிட்டேன். 3 செகண்டு இப்போ இல்லை. 3 செகண்டு பிடிச்சிக்கிட்டேன். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகுது. அங்கே பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கனெக்ட் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள் அந்த பிளிங்கான லைட் வந்து நின்றுச்சு. இப்போ அடுத்த தடவைலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா, அங்கே கனெக்டடும் அப்படின்னு இருக்கிறதும் போயிடும். இப்போ அடுத்த தடவை பண்ணுறப்ப நீங்கள் ஹோம் பட்டனை மட்டுமே கிளிக் பண்ணால் போதும். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே அங்கே கனெக்டட் ஆகிரும். பாருங்கள் கனெக்டட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ கேம் விளாண்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஹெட்ஸ் இல்லை, இப்போ இருக்க பாருங்கள் இந்த கண்ட்ரோலரில் இருக்கிற ஹெட்ஸ் தான் அது. இதை வந்து PS5 கண்ட்ரோலரோட அந்த வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரப்போகிற எல்லா கண்ட்ரோலரும் இந்த PS5 கண்ட்ரோலர் இந்த ஹாப்டிக்
சென்சிட்டிவிட்டி ஆப்டிக் அடாப்டர் அந்த மெத்தடை வச்சு தான் வந்து இனிமேல் எல்லோரும் டெவலப் பண்ண போகிறாங்க. இதிலே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. 2 பட்டன் வந்து பின்னாடியும் இருக்குது. இது வந்து டர்போ அப்படின்ற ஒரு மோட்ரு இருக்குது. ஸோ அது வந்து கனெக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றது தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து. இந்த கேமில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியல. பீஸ்லேயும் ஒரு கேமை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் இதை கனெக்ட் பண்ணி. இப்போ நான் சொன்ன மெத்தடை வந்து மொபைலுக்கு இல்லை ஐபேடு அதுக்கு தான். அடுத்து பிசியில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாகவே இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி கேபிளை இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காகவே. டிவைஸ் செட்டிங்ஸில் ஓப்பன் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் ஆப்ஷன் போங்க. அங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு ப்ரோ கண்ட்ரோலர் அப்படின்றத காட்டுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் ஏ வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி இல்லை. நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே ஏ வந்துடும். ஸோ மூமெண்ட்லாம் ஆகுது. ஒர்க் ஆகுது, நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளூடூத்தில் போய்ட்டு ஆட் ப்ளூடூத் ஆர் அதர் டிவைசஸ் போய்ட்டு ப்ளூடூத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பட்டனை 3 செகண்டு இப்போ ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆகுது. இது வந்துடுச்சு பாருங்கள் ப்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுலேயும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளூடூத்தில் அங்கே பாருங்கள் ஒர்க் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள் ஒர்க் ஆகுது. கண்ட்ரோலில் வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நல்ல ஒரு அன்பாக்சிங்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.